மைக் தான் வேற नहीं कर बोला कल नहीं बोला था इसमें इसमें है देख वो फोन में नहीं थी घाटी का दाम आपका घाटी का रेट चल जाना अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नतूबु इलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना मिन सय्यिआति अमालिना मय यहदिल्लाहु फला मुضिल्ल लहु व मय युضलिल फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनू अतीउल्लाह व अतीउर रसूला इला तुब्तिलू अअमालकुम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகனாகி எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு அனைத்து புகழையும் சமர்ப்பித்தவனாக இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் பிறத்திலிருந்து இந்த அகிலத்துக்கோர் ஒரு அருக்குடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளாக புரிந்து கொண்டு வாழ்ந்த உத்தம சஹாபக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக அரும்பாடுபட்ட அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அவனுடைய தூய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அமல் செய்து ஈருலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் ஏகனாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மாண்புக்குரிய நறுமை தொப்புள் கொடி சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருள் நிறைந்திருக்கிற முபாரக்கான இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ள விதத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தினந்தோறும் இரவு தொழுகைக்கு பின்பாக தொடர் தலைப்பினுடைய பயானுடைய நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்து வருகிறோம்.
அந்த வரிசையில் இன்றைய தினம் 4வது இரவு பகுதியை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். இப்போ ரமலானுடைய இரவு பகுதியில் ஆரம்ப 10 இரவுகளில் நபிமார்களுடைய பிரச்சாரம் என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் பல நபிமார்கள் செய்திருக்கிற பிரச்சாரத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினையும் அதனுள் நாம் பெறக்கூடிய சாராம்சத்தை பெற்று நம்முடைய வாழ்விலே நாம் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற உபதேசத்தோடு சில நபிமாருடைய வரலாறை நாம் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் அறிந்திருக்கின்றோம். ஆக அந்த வரிசையில் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் எந்த நபியினுடைய பிரச்சாரத்தை அறிந்து கொள்ள போகிறோம் என்று சொன்னால், நாம் பரவலாக பல உரைகளிலே செவிமெடுத்திருக்கிற ஒரு நபி. அந்த நபியை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு எந்த ஒரு நபிக்கும் அந்தளவுக்கு வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்யாமல் இந்த நபியினுடைய வரலாறை மட்டும் பல அத்தியாயங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பெயரையும் அவருடைய சமூகத்தார் செய்த செயலையும் அவர் எந்த மாதிரியான அரசன் மத்தியிலே தாவாவை செய்தார் என்கின்ற அந்த சாராம்சத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான வசனங்களிலே பதிவு செய்திருக்கிறான். அது யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிற 25 நபிமாருடைய வரலாறுகளில் அதிகமான வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நபியினுடைய வரலாறு என்று சொன்னால் அது மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் எந்த அளவுக்கு உச்சரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றான அளவிற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்த ஃபிரௌனுடைய வரலாறும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் எடுத்து சொல்லி இருக்கின்றான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அந்த அளவுக்கு பதிவு செய்வதற்கான காரணம் அவர் செய்த பிரச்சாரம். மூசா நபி எந்த அளவு மாதிரியான பிரச்சாரத்தை மேற்கொண்டார், நாம் நம்முடைய வாழ்வில் இது போன்றான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற உதாரணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே வழிநெடுகிலும் எடுத்து சொல்லக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. 20வது அத்தியாயம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபியினுடைய வரலாறை நமக்கு ஒரு படிப்பினையாக கொடுக்கின்றான். யார் இந்த மூசா என்று சொன்னால், பனு இஸ்ரேல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆண். இந்த ஃபிரௌன் என்கின்ற ஒரு கொடுங்கோல் மன்னனாக இருந்ததாகவும் அவன் மிகப்பெரிய படை பட்டாளத்துக்கு சொந்தக்காரனாக இருந்ததாகவும் பனு இஸ்ரேல் குடும்பத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து ஆண் பிள்ளைகளை கருவறுக்கக்கூடியவனாகவும் இருந்திருப்பதாக திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்றோடு விளக்கம் தருகின்றான். அப்ப பனு இஸ்ரேலுடைய சமூகத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் கருவறுத்து விடுவான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு மூசா நபி ஆண் பிள்ளை பிறக்கிறார். பிறந்த அந்த குழந்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்கிறான். அவங்களுடைய அம்மையார் மூசா நபியினுடைய தாயாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தில் கட்டளை இடுகின்றான். என்ன மாதிரியான கட்டளை அறிவிப்பு என்று சொன்னால், இதோ நீங்கள் ஈன்றெடுத்திருக்கிற இந்த குழந்தையை ஃபிரௌனுக்கு தெரியாம நீங்கள் ஒரு பெட்டியில அடைத்து அதை நீங்கள் கடலிலே எறியுங்க. அந்த பெட்டியானது எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல நம்ம சேர்த்துருவோம் என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய தாயாரிடத்துல சொல்லிவிட்டு, 1000 தான் இருந்தாலும் தான் ஈன்றெடுத்த பிள்ளை அல்லவா, எல்லோருக்கும் பச்சிளம் பிள்ளையை கொண்டு பெட்டியில் அடைத்து கடலை வீசுமாறு சொன்னால் எந்த தாயாவது ஏற்றுக்கிறவாங்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேலும் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறான். கவலை வேண்டாம், எந்த பிள்ளையை உங்களை விட்டு நாங்கள் கடல் கிடக்க செய்ய சொல்றோமோ அந்த பிள்ளையை மீண்டும் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்போம். அது நம்முடைய பொறுப்பு. உங்களுடைய பிள்ளையை உங்களிடத்திலே மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்போம், அது நம்முடைய வேலைன்ட்டான்லாம். அது போன்றான ஒரு திட்டம் தீட்டப்படுகிறது.
மூசா நபியினுடைய தாயாரும் பச்சளம்பிள்ளையாக இருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாமை ஒரு பெட்டியில அடைத்து அவரை கடலே அனுப்புகிறார்கள். கடல் அலையானது எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ ஃபிரௌனுடைய வீட்டிற்கே கொண்டு போய் சேர்க்கிறது. ஃபிரௌனுடைய மனைவியை அவங்க அந்த பெட்டி எடுத்து பார்க்கும் பொழுது பிள்ளை இருக்கிறது. ஆச்சரியம் பாருங்கள், இந்த பெட்டிக்குள்ளே குழந்தை இருக்கிறது. ஃபிரௌனும் பார்த்து இந்த பிள்ளையை நாம் எடுத்துக்கொள்வோம், நமக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடும் என்கின்ற அந்த எண்ணத்தோடு தனக்கு பிற்காலத்தில் யார் எதிரியாக வருவாரோ அந்த எதிரியையே கை குழந்தையாக எடுத்து அரண்மனைக்கு அழைத்து சென்று அரண்மனையில மிக செல்வ செழிப்போடு அவர் வளர்க்கப்படுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை எதிர்த்து பின்னாடி தாவாவை செய்ய போறார் என்று அந்த ஃபிரௌனுக்கே தெரியல. அந்த ஃபிரௌனே மூசா அலைஹிஸ்ஸலாமை வளர்த்து ஆளாக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து பெரியாளாகிறார். தன்னுடைய சமூகத்தாரை வேறொரு சமூகத்தை சேர்ந்தவன் தாக்கிவிட்டான் என்கின்ற செய்தி அறிந்தவுடனேயே வேறு சமுதாயத்தை சேர்ந்தவன் எப்படி நம்முடைய சமுதாய மக்களை அவன் தாக்கலாம் என்று சொல்லி கோபத்தில் ஒரே ஒரு குத்துல ஒரு மனுஷனை சாகடிச்சிடுறாரு. இந்த செய்தி ஃபிரௌனுக்கு கிடைச்சோம்னா நம்மள கொலை செஞ்சிருவான்னு சொல்லி அச்சத்தோடு அவர் என்ன செய்யறாரு, அவர் வாழ்ந்த பகுதியை விட்டு வேறொரு நாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பயந்து சென்று விடுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பிறகுதான் வஹி செய்தி அவங்களுக்கு இறக்குறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மதியன் நகருக்கு போய் அவர் சில ஆண்டுகள் ஒரு தரத்தில் பணி செய்து அந்த பணியினுடைய விளைவாக அவருடைய பிள்ளையை திருமணம் முடித்து மீண்டும் தன்னுடைய ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை ஒரு பயணத்துடைய நிலையை அடைய செய்கின்றான். அவங்களும் அவருடைய மனைவியும் வீட்டாரும் இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவ்வாறு இரவு நேரங்களில் சென்று கொண்டிருக்கும் பொழுது தொலைவில் ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். ஒரு தீக்குண்டம் எரிவது போன்றான காட்சி தருகிறது. அவருடைய வீட்டாரிடத்தில் சொல்றாங்க, மூசா நபி, அங்கே ஒரு தீப்பந்தம் தெரிவது போன்று எனக்கு தெரிகிறது. நமக்கான ஏதாச்சும் நற்செய்தி அங்கே இருக்கக்கூடும். நமக்கான உணவோ நாம் இரவு பகுதியை களைப்பதற்கான ஒரு இடமோ அங்கே இருப்பதற்கான ஒரு முகாந்திரம் இருக்கிறோம். நான் சென்று செய்தி என்னவென்று பார்த்து வருகிறேன். அதுவரை நீங்கள் இங்கே பாதுகாப்போடு இருங்கள் என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி செல்லுகிறார்கள். அதுதான் துஆ என்று சொல்லக்கூடிய தூய்மையான ஒரு மலையினுடைய பள்ளத்தாக்கு. அறிவிப்பு செய்தி வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபிக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஒரு அருள் என்னவென்று தெரியுமா? நேரடியாக அல்லாஹ்வே பேசிய ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம். எல்லா நபிமார்கள் மத்தியிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீலை கொண்டு தான் வஹி செய்தியை கொடுப்பான். ஜிப்ரீலை கொண்டு தான் அந்த சமூகத்தில் ஒருத்தரை நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை நீங்கள் பிற மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லக்கூடிய நபித்துவத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அறிவிப்பு செய்வான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மாத்திரம் அந்த துஆ என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்குக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரவேற்கிறான். வரவழைத்திருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைக்கின்றான், யா மூசா. மூசான்ற பேரு கேட்ட உடனே அவருக்கு உள்ளத்துல பதட்டம். சூழ்ந்திருக்கிறது இருள், தொலைவில் ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது, ஏதோ ஒரு பெரிய சப்தம் வருகிறது. சப்தத்தை கேட்ட உடனே அவருடைய உள்ளம் நடுங்கிறது. மூசாவை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், மூசாவே நடுக்கம் வேண்டாம், நான் தான் உங்களுடைய இறைவன். நீங்கள் இருப்பது துஆ என்று சொல்லக்கூடிய தூய்மையான பள்ளத்தாக்கு பகுதி. உங்களுடைய காலணிகளை கிளட்டிவிட்டு நீங்கள் உள்ளே நகருங்கள் என்று சொல்லி, இதோ இன்றைய தினம் உங்களை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டுமே வழிபட வேண்டும். அல்லாஹ்வை தவிர்த்த ஏனைய எந்த ஒரு பொருளையும் வணக்கத்திற்கு தகுதியாக நீங்கள் கருதக்கூடாது என்ற சாராம்சத்தை போதிப்பதற்காக உங்களை இறைவன் தேர்வு செய்திருக்கிறான். நபி என்கின்ற பட்டத்தை நேரடியாக அல்லாஹ் சுமத்துறான். நேரடியாக
மூசா அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி என்கின்ற அந்தஸ்து கிரேடை கொடுக்கிறான். இந்த செய்தியை கேட்ட உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை என்ன தெரியுமா? நீங்க நபி ஆயிட்டீங்க, உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்திருக்கிறான். நீங்கள் யாரிடத்துல கொண்டு போய் முதலாவதாக தாவா செய்யணும் தெரியுமா? எவனை அஞ்சு நீங்கள் ஊர் விட்டு ஓடி வந்தீங்களோ, யாரிடத்துல சின்ன பிள்ளையிலிருந்து நீங்கள் வளர்ந்த ஆளாகினீங்களோ, எந்த ஒரு மனிதன் அனரபுக்குமுல் ஆலாம், நானும் அல்லாஹ்தான் உயிரையும் கொடுப்பேன் உயிரும் எடுப்பேன், எல்லா சட்டங்களும் சடங்குகளும் என் மூலமா தான் நடைபெறுது என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ, அந்த ஃபிரௌன் இடத்துல நீங்க போய் தாவா செய்யணும். யார்கிட்ட தாவா செய்யணுமா? உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு மனுஷன் கிடையாது, உங்களுடைய குடும்பத்தார்கள் மத்தியில கிடையாது, அல்லது உங்களை விட வயசான இடத்துல கிடையாது, இளம் தலைமுறையா இருக்கக்கூடிய சின்ன பிள்ளை இடத்துல கிடையாது, பெண்கள் இடத்துலயோ ஆண்கள் இடத்துலயோ சமுதாய மக்கள் மத்தியிலேயோ கிடையாது. எந்த சமூகத்தில் குழந்தை பிறந்தால் கருவறுப்போம் என்று தெரிந்து கொண்டிருந்தானோ, எவனை பார்த்து நீங்கள் பயந்து ஊரை விட்டு ஓடுனீர்களோ, எவனை பார்த்து ஒட்டுமொத்த சமூகமும் இவன் கொடுங்கல் ஆட்சி செய்யக்கூடியவன், பெரும் படை பட்டாளத்துக்கு சொந்தக்காரன், அநீதி செய்யக்கூடியவன் என்று சொல்லி மக்கள் அஞ்சுகிறார்களோ, தானும் இறைவன் தான் என்று பிற மக்கள் மத்தியிலே பரப்புரை செய்து மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறானோ, அப்பேற்பட்ட தன்மைக்குரியவன் தான் ஃபிரௌன். அந்த ஃபிரௌனிடத்துல தாவா செய்ய சொல்றான்ல, கொள்ளை எடுத்து எங்க வைக்கணும்? உன்னுடைய எதிரிக்குத்தான் முதல் தாவா. அந்த எதிரிடத்தில் நீங்கள் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும். உங்களோடு சேர்த்து உங்களுடைய சகோதரர் ஹாரூனையும் நாம் என்ன செய்யறோம்? ஒத்தாசைக்கு அனுப்புறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், அவன் என்னை கதை முடிக்க வேண்டும் என்ற கங்கணத்தோடு இருக்கிறான். யாரு? ஃபிரௌன் இருக்கிறான் பாத்தீங்களா? என்னை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ தாவாசியை சொல்றியே எப்படின்னு கேட்ட உடனே, நாங்கள் உங்களை பார்க்கக்கூடியவர்களாக உங்களுடைய செயல்களை கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நிகழாது, நாங்க பொறுப்பு. அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்கிறான். அங்கே என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் பார்த்து கொண்டும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நடைபெறாது, உங்களோடு ஹாரூனையும் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று ஹாரூனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பக்கபலமாக அனுப்புகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, யா அல்லாஹ், என்னைய மட்டும் ஒத்தையில அனுப்புறிய, நானோ என்னுடைய நாவன்மை எப்பேற்பட்டதாக இருக்கிறது, மிகவும் சரளமான பேசக்கூடிய மனிதனாக இல்லை, ஓரளவுக்கு தடுமாற்றத்தோடு பேசக்கூடிய மனிதனாக நான் இருக்கிறேன். என்னை விட என்னுடைய சகோதரன் ஹாரூன் இருக்கிறாரு, அவர் மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்திருக்கக்கூடியவராக இருப்பாரு, பக்குவப்பட்டவராக இருக்கிறாரு, அவர் என்னோடு அழைத்து வையாளன்னு சொல்லி இருவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக்குறான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக்கி மூசாவையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் இருவரையும் ஃபிரௌன் இடத்துல கொண்டு போய் தாவாவை செய்ய சொல்றோம். போறாங்க ஃபிரௌன் இடத்துல, கொஞ்சம் அப்படியே கற்பனை செய்ய பாருங்க. ஃபிரௌன் எப்பேற்பட்டவன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வதை விட அல்லாஹ் பதிவு செய்யறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிரௌன் எப்பேற்பட்ட தன்மைக்குரியவன். பனு இஸ்ரவேலுடைய கூட்டத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா கதை முடிக்கணும், அது பச்சிளம் பிள்ளை என்று கூட பார்க்க மாட்டான், பால் வடியக்கூடிய முகம் என்று பார்க்க மாட்டான், கருணை என்பதே அவருடைய உள்ளத்திலே கிடையாது, அது போன்றான தன்மை மிக்கவன். எந்த மனிதர்களாக இருந்தாலும் எனக்கு கீழாகத்தான், எனக்கு அடிமை சேவைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னை கடவுளுடைய அந்தஸ்து வரைக்கும் கொண்டு போய் வைத்துக் கொண்டு மக்களை அடிமைப்படுத்தக்கூடியவன். அப்பேற்பட்ட மனிதனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவா செய்ய சொல்றான். அந்த மாதிரியான கேட்டகரியில நம்ம அல்லாஹ் வச்சிருந்தா, நாம நம்முடைய வீட்டு அம்மா இடத்துல தாவா செய்யறதுலயே சில சங்கடங்கள். அந்த அம்மா நல்ல மூடில் இருக்கிறதா கெட்ட மூடில் தெரியல, எந்த கரண்டி வருமா கடப்பாறை வருமானம் தெரிய மாட்டேங்குது. ஒரு நல்ல ஒரு மூடுக்கு வந்தோம்னு சொன்னால், அது நல்ல மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய தருணங்களை எடுத்து சொன்னால் அந்த அம்மா புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரியான மனநிலை.
வாப்பா இடத்துல ஒரு விஷயத்தை சொன்னான், அவர் கோபமா இருக்கிறாரு, மாச கடைசியில பண கஷ்டத்தில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நாம தௌஹீது, ஏகத்துவ கொள்கை, இஸ்லாத்துடைய தூய்மையான வடிவம்னு சொன்னோம்னா எடுபடாது, நமக்கு மீறி நாம பள்ளிவாசல் போறதே கட் பண்ணிடுவாரு. அதனால நம்ம எடுத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நேரத்தை பார்த்து சமயத்தை பார்த்து நம்முடைய பிரச்சாரத்தை அமைக்கிறோமே. ஃபிரௌன் இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புகிறான். இருவரும் செல்கிறார்கள், ஃபிரௌனுடைய கோட்டைக்கு செல்கிறார்கள். கோட்டையில் இருக்கக்கூடியது யார்? தன்னை இறைவன் என்று சொல்லக்கூடியவன். அவனிடத்திலே தாவா செய்கிறாங்க. ஃபிரௌனே, வணக்கத்துக்கு தகுதியானவன், இந்த உலகத்தை யார் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானோ அவன்தான். நீ உன்னை இறைவன் என்று சொல்லி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறாய், பனு இஸ்ரேல் சமுதாயத்தை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். இறைவனுடைய கட்டளை இந்த பனு இஸ்ரேல் சமூகத்தை விடுதலை செய்வது, என்னோடு அவர்களை அனுப்பிவிடு, நீ மாற்றிக்கொள் என்று சொல்கிறார். ஃபிரௌன் கேட்கிறான், ஏற்கனவே ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு போனதான் நீனு? யாரு? ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு ஊரை விட்டு தலைமுறைமா இருந்த ஆளு தானே நீனு? நீ என்ன சொல்றிய? அந்த விதமான விஷயத்துல கேட்கும் பொழுது, சரி, உங்களுடைய இருவருடைய இறைவன் எப்பேற்பட்டவன் என்று கேட்கும் பொழுது, யார் உங்களுடைய இறைவன்? ஒரு இறைவனை சொல்றீங்க, அந்த இறைவன் யார், எப்பேற்பட்ட தன்மைக்குரியவன் என்று கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனத்துல சொல்றாங்க, என்னன்னு சொல்லி, இந்த உலகத்தை யார் படைத்தானோ, அதற்கான வடிவத்தை யார் கொடுத்தானோ, அதனுடைய எல்லா செயல்பாடுகளை கண்காணித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானோ அவன்தான் எங்களுடைய இறைவன், உன்னுடைய இறைவன். எப்படி தாவா பதிவு செய்யறான் பார்த்தீங்களா? ஃபிரௌன் கேட்கிறான், மூசா ஹாரூன் உங்களுடைய இருவருடைய இறைவன் யார் என்று கேட்டவுடனேயே, இந்த உலகத்தை யார் படைத்தானோ, அதற்கு யார் முழுமையான வடிவம் கொடுத்தானோ, அந்த வடிவம் கொடுத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறானோ அவன்தான் எங்களுக்கும் இறைவன், உனக்கும் இறைவன். அப்ப நீ இறைவன் இல்லை, மறைமுகம் சொல்லிட்டாங்க. புரியுதாங்க தாவா? எனக்கு இறைவன் அல்லான்னு சொல்றதை விட நீ கடவுள்னு மக்கள் மத்தியில வழிகெடுத்துட்டு இருக்கிற, உனக்கே யார் தான் இறைவன்? உன்னை படைத்தவன் தான் உனக்கு இறைவனை தவிர நீ கடவுள் கிடையாது. தாவாவை செய்யறாங்க. செய்த உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து ஃபிரௌன் கேட்கிறான், சரி, நான் கடவுள் இல்லை, நாங்கள் வழிபடுவதெல்லாம் கடவுள் இல்லை என்று சொல்கிறாயே, எங்களுடைய முன்னோருடைய நிலை என்ன? என்ன மாதிரியான ட்விஸ்ட் கொண்டு வரான் பாருங்க. இருக்கிறது அரண்மனையில், சூழ்ந்திருப்பது மக்கள், மக்கள் மத்தியில புரட்சியை கிளப்பி இவர்கள் நம்முடைய முன்னோர்களை வடிகட்டவர்கள், நரகவாதிகள் என்று சொல்கிறார் என்று சொல்லி நாம புரட்சி ஏற்படுத்தணும் சொல்லி கலவரத்தை தூண்டுவோம்ல, அந்த மாதிரியான செட்டப்போடு பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறான், மூசாவே, உங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்றீங்க, என்னை இறைவன் இல்லை என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் வழிபடுவதை இல்லை என்று சொல்லுகிறீர்கள், பிறகு உங்களுடைய இறைவன் எங்களுடைய முன்னோருடைய நிலை என்ன, எந்த மாதிரியான நிலையில வைத்திருக்கிறான் என்று கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதனுடைய ஞானம் என்னிடத்துல கிடையாது, அல்லாஹ்வுடைய கரங்கள் இருக்கக்கூடியது, அது மாலை மறுமையில தான் நிகழும், அதனுடைய சாராம்சம் என்னிடத்துல கிடையாது, இறைவனுடைய ஞாபகத்தில் இருக்கிறது, நாளை மறுமையில தான் அது வெளிப்படும் என்ற விஷயத்தை அறிவுபூர்வமாக தாவா செய்யறாங்க. கூட்டம் அமைதி காத்து கேட்கிறது மூசாவை சொல்லக்கூடிய செய்தியை. சாதாரணமான சரளமாக பேசக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் ஏராளம். அந்த சரளமாக பேசக்கூடிய மனிதர்கள் கூட சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது சில தடுமாற்றத்தில் ஈடுபடுவாங்க, சில விதமான சங்கடங்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சரளமாக பேச வராது, நாவு இளம் இருக்கிறது. அவரோடு சேர்ந்து சில விஷயங்கள்ல துணையாக இருப்பதற்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் அல்லாஹ் அனுப்புறான். அந்த மாதிரியான நிலையில் இருக்கும் பொழுதும் கொடுங்கோல் மன்னன் இடத்துல சத்தியத்தை தெளிவான முறையில் எடுத்து சொல்றாங்க. அதை எடுத்து சொல்வதற்கு அவருக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், நான் சொல்லக்கூடிய கொள்கை என்னுடைய கொள்கை இல்லை, மாறாக
இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற ஏகனாகி அல்லாஹ்வுடைய கொள்கை, அவனுடைய பாதையை நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அவன் எனக்கு துணையாக இருக்கிறான். இதுதான் அந்த ஈமான். எதிர இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் சத்தியத்தை பாறையின் மீது போட்டுடைத்த சீனியை போன்று இருக்க வேண்டும் என்று போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சத்தியத்தை போட்டு உடைக்கிறாங்க. அந்த சமயத்துல இறுதியாக ஃபிரௌன் ஒரு பந்தயத்தை போன்றான ஒரு நிலையை ஏற்படுத்துறான். சரி, நீங்கள் சொல்வது உண்மை என்று சொன்னால் உங்களுக்கு ஏதேனும் அத்தாட்சிகள் இறைவன் கொடுத்திருக்கின்றானா? உங்களுக்கு ஏதேனும் அத்தாட்சிகளை வழங்கி இருக்கிறான் என்று கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய ஒரு கைத்தடி, தன்னுடைய தேவைக்காக பூர்த்தி செய்வதற்காக வைத்திருக்கிற ஒரு கைத்தடி, அந்த கைத்தடியை போடுகிறார். அவை பாம்பாக நெழுகிறது, சீரும் பாம்பாக நெழுகிறது. தன்னுடைய உள்ளங்கைகளை தன்னுடைய விழாப்புற மார்போடு அணைக்கிறார். மீண்டும் எடுத்து மக்கள் மீதிலே காமிக்கிறார். இதோ பாருங்கள், வெண்மை பொருந்தியதாக இருக்கிறது, எந்த ஒரு மாசற்று வெண்மை பொருந்தியதாக இருக்கிறது என்று சொன்ன உடனேயே இவர் உண்மையான சூனியக்காரராக இருக்கிறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம ஃபிரௌன் பார்த்து என்ன சொல்றான்? இவர் பக்கா சூனியக்காரராக இருக்கிறாரு. நம்முடைய முன்னோர்கள் வழிபட்டிருந்த கடவுள்மார்களை இழிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறாரு. இங்கே உயிருக்காக உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருத்தருடைய உயிரை கொலை செய்துவிட்டு ஊரை விட்டு ஓடியவர் இன்றைக்கு இந்த சமூகத்திற்காக பேச வருகிறார் என்று சொல்லிவிட்டு இவர் சூனியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அவன் மீது, மூசா நபி மீது ஃபிரௌன் அவப்படியை சுமத்துகின்றான். அவப்படியை சுமத்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்வாங்கல. நான் சொல்வது சத்தியம், இந்த சத்தியத்தை நான் எங்கே செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துணை புரிவான். ஃபிரௌன் திட்டமிடுகிறான், இதோ சில நிகழ்வுகளை நிகழ்த்தலாம், அந்த நிகழ்வுகள் மூலியமாக நீங்கள் செய்வது உண்மையா அல்லது சூனியமா என்று தெரிந்துவிடும். ஒரு போட்டிக்கு தயார்படுத்துறாங்க. ஊராரெல்லாம் திரட்டுகிறார்கள். ஒரு விசேஷம், ஒரு விழா கோலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளை தேர்வு செய்து பெரும் மைதானத்தில் மக்களை எல்லாம் திரட்டி மூசா அலைஹிஸ்ஸலாமையும் அந்த பகுதியில் இருந்த பெரும் பெரும் சூனியக்காரர்களையும் அழைத்து சூனியக்காரர்களை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமையும் தோற்கடிக்க வேண்டும் என்று பெரும் திட்டம் தீட்டப்படுகிறது. அங்கே தாவா. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாய் வழியாக தாவா செய்யவில்லை, இறைவன் கொடுத்த அற்புதத்தை வைத்து தாவா செய்கிறார்கள். ஃபிரௌனே அதற்கு ஒரு வழிவகை செய்து கொடுக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வீடா போய் தாவா செய்யறதை விட ஃபிரௌனுடைய கட்டளை எல்லா மக்களும் அந்த விழா கோல நாளிலே மைதானத்தில் குழும வேண்டும். ஒட்டுமொத்த சமூகமும் குழுமுகிறது. எத்தனை மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை மக்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய செயலை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்க வேண்டும்காக திரண்டுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சூனியக்காரருடைய கூட்டம் கேட்கிறது, மூசாவே நீங்க போடுறீங்களா நாங்க போடட்டுமா? நீங்களே போடுங்கன்றாங்க. மூசா முதல்ல நீயே செய், உன்னுடைய வித்தையை செய்யன்னு சொன்ன உடனே அந்த பெரும் பெரும் சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? அவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய வித்தையெல்லாம் செய்து காமிக்கும் பொழுது அவையும் நழுவக்கூடிய சீரக்கூடிய பாம்பு போன்று காட்சி தருகிறது. மக்கள் எல்லாம் அஞ்சுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. இருக்கிற ட்விஸ்ட் இதுதான். கூட்டத்தில் இருக்கிறவெல்லாம் பார்த்து சூனியக்காரனை செஞ்சதை பார்த்து ஆஹா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஓரளவுக்கு பவர் இருக்கிறது என்ற விஷயத்தை பார்த்து அவங்க கவலை கொள்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அச்சம் ஏற்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வஹி செய்தி கொடுக்கிறான். மூசா கவலை வேண்டாம், அஞ்சாதீர்கள், உங்களிடத்திலே சத்தியம் இருக்கிறது, உங்களுடைய ஹசாவை நீங்கள் போடுங்கள், அவை அத்தனையும் விடுங்கும். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் போடுறாங்க. வித்தை செய்தவன் அதையெல்லாம் போட்டானோ எல்லாத்தையும் அந்த பாவம் விழுகுது. மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. பாம்பு தடியா மாறுது. இதை யாருங்க பார்த்துட்டு இருக்கிறா? இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு இந்த அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த நிகழ்ந்த அற்புதத்தை ஒட்டுமொத்த சமூகத்திற்கு பிரச்சாரமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் சூனியக்காரர்கள் அந்த ஊர்ல அந்த பகுதியில் இருந்த பெரும் பெரும் சூனியக்காரர்கள்லாம் வந்து இருந்தார்கள் அல்லவா?
அந்த சூனியக்காரர்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறாங்க. சுஜூது செய்துவிட்டு சொல்லுகிறார், இதோ மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் ஏற்கிறோம். எந்த சூனியக்காரர்கள் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருந்தார்களோ, எந்த சூனியக்காரர்கள் இந்த ஃபிரௌனுக்கு பக்கபலமாக இருந்து மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருந்தார்களோ, எந்த சூனியக்காரர்களை நம்பி ஃபிரௌன் மூசாவையும் ஹாரூனையும் தோற்கடிக்க வேண்டும் என்று திட்டம் திட்டினானோ, எந்த சூனியக்காரர்களை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் தனக்கு அடிமையாக்க வேண்டும் என்று திட்டம் திட்டினானோ, எல்லாமே டோட்டல் வாஷ் அவுட். மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த தாவா, மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த ஒரு செயல், எந்த கூட்டத்தை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்று எண்ணினானோ, அவர்களே உண்மைப்படுத்தினார்கள். இதோ இந்த அற்புதம் இறைவனால் மாத்திரம் நிகழ்த்த முடியும், வேறு யாரால் நிகழ்த்த இயலாது. மூசாவுடைய ஹாரூனுடைய இறைவனை நாங்கள் ஏற்கிறோம். சுஜூது விழுதாங்க. உடனே யாருக்கு கோபம் வருது? யாருக்கு கோபம் வருது? ஃபிரௌனுக்கு கடுமையான கோபம் வருது. எனக்கு சாதகமாக செயல்படுமான்னு நான் உங்களை அழைத்து வந்திருக்கிறேன். நீங்கள் என்னடான்னா உங்களுடைய வேலையை பார்த்துவிட்டு மூசாவுங்க செய்த ஒரு காரியத்தை பட்டு மூசாவுடைய ரப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? உங்களுக்கு யார் ரப்பு? நான் தானே. ஃபிரௌன் சொல்றாங்க, சூனியக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் தானே ரப்பு. நான் என்னுடைய கட்டளை வருவதற்கு முன்பாக, எழுத்துல முன் அனுமதி பெறுவதற்கு முன்பாக நீங்கள் எப்படி மூசாவுடைய இறைவனை ஏத்துக்க போச்சு? கோபம் கொள்கிறான். உங்களை மாறுகை வாங்குவேன். என்ன தெரியுமா அர்த்தம்? வலதுகையை விட்டுனா இடது காலை வெட்டுவானா, அல்லது இடதுகையை வெட்டுனா வலது காலை வெட்டிடுவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுனா செய்ய முடியுமா? அந்த மாதிரி செஞ்சா? ரெண்டு கையை விட்டுட்டா காலால் நடந்து போகிறாங்க, ரெண்டு காலு போயிருச்சுன்னா கையால் தழுவி நவழ்ந்து போயிடலாம். மாறுகை வெட்டப்பட்டால் ஒரு மனிதனால் எந்த ஒரு தன்னுடைய தேவையை எந்த ஒரு தேவையும் பூர்த்தி செய்ய முடியாது. அவ்வாறு வெட்டி ஈச்சமரத்துடைய அடிப்பகுதி தண்டு இருக்கு பார்த்தீங்களா, அவற்றிலே அவர்களை சங்கிலிடுவானாம். எவனும் ஒத்தாசைக்கு வர முடியாது. அந்த ஈச்சமரத்துடைய பேரிச்சமரத்துடைய தண்டு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவர்களை விலங்கிட சிறையிடும் பொழுது அவர்கள் பட்டினியில நோவினைப்பட்டு அந்த வழியை தாங்க முடியாமல் அவர்களே துடிதுடித்து சாகக்கூடிய நிலை. இது ஃபிரௌன் சொல்கின்றான். சொன்ன உடனேயே அந்த மக்கள் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு தாவா செய்கிறாங்க. எந்த மக்கள்? ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஆயிருக்கு அவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்து. அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தில் வேண்டுமானால் நீ தீர்ப்பு கொடுக்கலாம், இந்த உலகத்தில் வேண்டும்னா நீ தீர்ப்பு கொடுக்கலாம், மறுமையில அல்லாஹ் தான் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் மௌத் என்பது ஒரு முறை, நாளை நரகத்தில் நீங்கள் விழுந்து விட்டால் நிரந்தரமாக மரணத்தை வேதனையை சுவைத்துக் கொண்டே இருப்பீர்கள். அதை விட இந்த வேதனை எங்களுக்கு பெரியதாக பொருட்படுத்த மாட்டோம். ஈமானுடைய வலிமையை பார்த்தீங்களா? சற்று நேரத்துக்கு முன்பாக வந்தவர்களுடைய ஈமானுடைய வலிமையை பார்த்தீர்களா? சொல்லக்கூடியவன் நம்மை போன்று சாதாரண மனிதன் கிடையாது. ஃபிரௌன் அனா ரப்புக்குமுல் ஆலா, அல்லாஹ்வுக்கெல்லாம் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், தன் அல்லாஹ்னு பேசிக்கிட்டு இருக்கிறான், மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான், பச்சிலம் குழந்தை என்று பாராமல் கருவறுத்துக் கொண்டிருக்கிறான். அவ்வாறு கொடுங்கோல் குணம் கொண்டவனாக இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌன் இடத்துல இவர்கள் சொல்கிறார்கள், ஃபிரௌனுக்கே தாவாவை செய்கிறார்கள். அந்த தாவா செய்த நிலை இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கணுங்க. நாம பரம்பரையாக முஸ்லீம்களாக இருக்கிறோம். இந்த பரம்பரையாக முஸ்லீம்களாக இருந்தாலும் சில நேரங்களிலே நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் நாம பொறுத்து கொள்ள முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல் சில தவறான காரியங்களிலே ஈடுபடுகின்றமே, இஸ்லாத்துடைய மாத்தமான செயல்களில் ஈடுபடுகின்றமே. எண்ணி பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதத்தை பார்த்து அந்த சூனியக்காரர்கள் ஈமான் கொண்ட பிறகு தன்னை அழைத்து வந்தவன் பெரும் கொடுங்கோல் என்று பார்த்தும் அவனுடைய முன்னணிவை பெறாமலேயே இஸ்லாத்தை எடுக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் ஃபிரௌனிடத்தில் தாவாவையும் செய்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நாம எப்பேற்பட்டான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம்.
மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட போய் தாவா செய்கிறாங்க? சாதாரண லேசப்பட்ட ஆளு கிடையாது. அவ்வளவு கொடுமையான ஃபிரௌனுக்கு தாவா செய்யும் பொழுது தெளிவான முறையில் அல்லாஹ்வுடைய உதவியோடு தாவா செய்கிறாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் எத்தனை நேரங்களில் நம்முடைய காலடிகளை எடுத்து வைத்து இறைவனுடைய பாதையில் செலவுகளை செய்திருப்போம். நேரங்களையோ பணத்தின் மூலியமாகவோ உடல் உழைப்பின் மூலியமாகவோ. எண்ணி பாருங்களேன், ஒரு நாளைக்கு நம்முடைய சொந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக பல மணி நேரம் நம்முடைய வாழ்க்கை நேரங்களை செலவு செய்யக்கூடிய நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை பிற மக்கள் முதலில் எடுத்து சொல்வதற்காக எத்தனை மணி நேரங்கள் செலவு செய்திருப்போம், எவ்வளோ உடல் உழைப்பை செய்திருப்போம். நமக்கெல்லாம் நினைவு இருக்கும். ஏறத்தாழ 2014 என்று நினைக்கிறேன். அந்த ஆண்டில் சிரிக்கு ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு திருச்சியில் நடக்குது. அந்த திருச்சியில் நடைபெறக்கூடிய சிரிக்கொழிப்பு மாநாடுக்காக ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கு மேலாக நம்முடைய பகுதியில் தாவா செய்தோம். என்ன மாதிரியான தாவா? வீடு வீடாக சென்று வீட்டுக்கு வெளியே இருக்கிற படிகார கற்கள் எதற்கு? அது நன்மையை தருமா, லாபத்தை தருமா, நஷ்டத்தை தருமா? இது சிரிக்கான காரியம். எல்லாமே நன்மை தீமை ஏற்படுவது இறைவன் புறத்திலிருந்து. அதை வைக்கக்கூடாது. பச்சை துணியில் எலுமிச்சை பழத்தை வீட்டுக்கு மூலையில் வச்சிருப்பான். கேட்டால் துஷ்மான்லாம் வீட்டுக்குள்ளே வர்றாங்க, கண்ணு போட்டுடுறாங்க, வீட்டாளுக்கு எதனா ஆயிரமோன்னு கவலை. படிகாரக்கல்லை தொங்க விட்டார்கள். தகடில் ஏதேனும் ஒரு வசனத்தை எழுதி மூளையில் தொங்க வச்சிருப்பாங்க. சூரியம் செய்யப்பட்டிருக்கிற பொருளாக சில பேர் கருதி கொண்டு இந்த தேங்காயும் எலுமிச்சை பழத்தையும் பச்சை துணியில் அடித்து கொண்டும் தரகால வாங்கின ஒரு 100 ரூபா தேங்காயை கொண்டு வந்து வீட்டு நடுவில் வச்சோம்னா பர்க்கத் வரும்னு நினச்சிக்கிட்டு எத்தனையோ விதமான வழிகேடு. கண்டிஸ்டி பற்றக்கூடாது, கண்ணாடி வைங்க, எலுமிச்சத்து பழம் வச்சா எந்த ஒரு முசீபத்தும் உள்ள வராது, படிகாரக்கல்ல கட்டுனா நமக்கு கண்டிஸ்டி படாது. இது போன்றான பல மூட நம்பிக்கைகள் இருந்தது. ஒவ்வொரு வீடாக எடுத்து சொன்னோம். சத்தியத்தை நாம தெரிந்ததை நாம பெரும் ஆலிம் பெருமைக்கெல்லாம் கிடையாது. திருக்குறானில் இருக்கிற ஏறத்தாழ 6000க்கு சொச்சமான வசனங்களை மனப்பாடம் செய்து மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் மிக்க மனிதர் கிடையாது. இணை வைப்பு என்றால் என்ன தெரிஞ்சிருச்சு. நமக்கு தெரிஞ்சது பிற மக்கள் முதல்ல சொன்னோம். எத்தனை விஷயங்களை அகற்றினோம். இணை வைப்பு பொருட்களை 1-2 சிரிக்கொழிப்பு மாநாட்டிலே மலையளவுக்கு குவிக்கப்பட்டது. அந்த பொருட்களை கொண்டு வந்து அது 100ல் 1 பொருள் கொண்டு வந்து அங்கே எரிச்சாங்க. ஏனைய பல பொருட்களை அந்த வீட்டார் மத்தியிலேயே தாவாவை செய்து அவர்களே கரட்டி எறிந்தார்கள். ஆமா பாய், நீங்க சொல்றது சரி. லாபம் நட்டம், சுகம் துக்கம், நோய் நிவாரணம் அனைத்தும் அல்லாஹ்வின் பொருத்தனை ஏற்படும் பொழுது இவை நமக்கு தேவையற்ற பொருள். இவை அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை கொண்டு போய் சேர்த்து வைத்து விட்டோம், பெரும்பாலும் செய்து விட்டோம். அல்லாஹ்வுக்காக எங்கள் மன்னித்து விடுங்கள், இது போன்ற செயலில் ஈடுபட மாட்டோம் வந்தார்கள். இன்னைக்கு அந்த தாவா எங்கே போயிருச்சு? எண்ணி பாருங்களேன். நோட்டீஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடுகளில் ஏறி இறங்கணும். எதுக்காக? நபிகள் நாயத்தை போன்று தான் தொழணும். ரசூலுல்லாஹ் அவர்கள் வழிமுறை அடிப்படையில் தான் தொழுகணும். அவர் தான் நோன்பு பிடிக்கணும். அவர் தான் நம்ம சதகாவும் ஜகாத்தையும் கொடுக்கணும். அது போன்றுதான் ஹஜ் உம்ராவை நிறைவேற்றணும். இது போன்றான செயல்களை நாம ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி எல்லா மக்களிடத்திலும் சொன்னோம். ஆண்கள் தாவா, பெண்கள் குழு தாவா, தனிநபர் தாவா, மத்த மதரசு தாவா, ஏராளமான தாவா. இன்னைக்கு நமக்கு ஒரு ஹதீஸ் வேணும்னு சொன்னா கூட யாருக்காச்சும் ஒரு தாய்க்கு ஃபோன் அடிங்க, எல்லோரும் விரலசித்து தொழுகிறோம். இந்த விரலசிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பிற மக்கள் மத்தியில் சொல்றதுக்காக இந்த விரலசிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை எவ்வளவு தேடணும் தெரியுமா? இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் அந்த விரல் அசிக்கக்கூடிய ஹதீஸ் எந்த கிதாபில் இருக்குன்னு தெரியுமா? நாமெல்லாம் தொழுகையில் விரல் அசித்து தான் தொழுகிறோம். இதுதான் நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த வழிமுறை. அந்த விரலசைத்து தொழக்கூடிய செய்தி எந்த ஹதீஸ் கிதாபில் வருகிறது நமக்கு நினைவில்லை. ஆனால் நாம் தான் ஒரு காலகட்டத்தில் விரலசைப்பது சுன்னா, இது இந்த ஹதீஸ் கிதாபில் இருக்கிறது, அதோடைய சனது என்ன, அதோடைய அறிவிப்பாளர் யாரு, அதோடைய எண் என்ன, எல்லா விஷயத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தவர்கள். இன்னைக்கு நமக்கு மறதியா இருக்கிறது. காரணம், ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டோம்னு சொன்னால் நம்மோடு மிச்சப்படுத்திக் கொள்கிறோம், பிற இடத்துல சொல்வது கிடையாது.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு போட்ட கட்டளையை மூசா அலைஹிஸ்ஸலாம் செவ்வனே செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனே அவரிடத்தில் நேரடியாக பேசின பாக்கியம் பெற்றார்கள். இன்னைக்கு நாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய வரலாறின் மூலியமாக நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன? சத்தியத்தை சொல்லும் பொழுது எதிரே இருப்பவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய துணை நமக்கு இருக்கிறது. நாம் எதற்கும் அஞ்சாமல் சத்திய கொள்கையை எடுத்து சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணம் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தில் நமக்கு கிடைக்குது மக்களே. அப்போ நம்முடைய தாவாவை நம்ம சுருக்கி கொண்டோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததிகள் இந்த கொள்கையில் இருப்பது சிரமம். இருக்கிற நிதர்சனமான உண்மை இது. இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் வாய்மூடி மௌனமாக இருந்து விட்டோம் என்று சொன்னால் இதே இஸ்லாத்தை நம்முடைய சந்ததிகள் தூய்மையான இஸ்லாத்தை கடைபிடிப்பது கேள்விக்குறியாக கூடிய நிலைக்கு மாறிடும். பள்ளிவாசல் பக்கம் வந்த நாம் திரையரங்குகளுக்கு செல்லக்கூடிய மக்களாக நம்முடைய சகோதரருடைய பிள்ளைகள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலோடு தொடர்பு இருந்து கொண்டிருந்த நம்முடைய ஜமாத்துடைய சில சகோதரருடைய பிள்ளைகள் இன்றைக்கு பார்க்கிறோம் பள்ளிவாசல் பக்கமே வராத மக்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் எது என்று கேட்டவுடனே பள்ளிவாசல் மஜ்து பள்ளிவாசலாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு பகுதி இந்த உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் அது கடை வீதினாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் இன்றைக்கு நமக்கு அதிகமாக பிடிக்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல் கிடையாது, கடை வீதியாக தான் இருக்கிறது. கடை வீதியில் மணிக்கணக்காக நின்று பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று உள்ளம் ஆசைப்படுகிறது தவிர பள்ளிவாசலோடு நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், பள்ளிவாசல் அதிகமான நேரத்தை கழிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வீட்டில் இருந்தோம்னு சொன்னால் தக்வாவோடு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்போம், பாவத்தை விட்டு விலகி இருப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த நிலைப்பாடு நம்மிடத்தில் இல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் மாறிக்கொண்டே வருகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாமத்தில் இருந்த சத்தியம், அந்த சத்தியத்தின் மூலியமாக அல்லாஹ்வுடைய உதவி, அந்த உதவியை கொண்டு ஃபிரௌனிடத்திலே தாவா செய்தார்கள். நம்மிடத்திலையும் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. நிச்சயமாக அந்த உதவி வைத்து கொண்டு நாம் எதை ஏற்றுக்கொண்டோமோ அந்த கொள்கையை பிற மக்கள் மீதில் தெளிவான முறையில் சத்தியத்தை உரைத்து சொல்லக்கூடிய மனிதர்களாக இருப்போம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, இன்றைய தினத்துடைய கேள்விகள் ஆண்களுக்கு ஒரு கேள்வியாகவும் பெண்களுக்கு ஒரு கேள்வியாகவும் கேட்கப்படும். முதலாவதாக ஆண்களுக்கான கேள்வி. நாம் நேற்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை பார்த்தோம்ல. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் நாம் எல்லாம் பல